இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் த டிசெப்ஷன் ஆஃப் த டெம்டேஷன், அதாவது சோதனையினுடைய வஞ்சிக்கிற தன்மை. மிக அற்புதமாக இன்றைக்கு இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். திருப்போம் 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு நாம் திரும்பிக் கொள்ளுவோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இங்கே நிறைய காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன அற்புதமாக இன்றைக்கு ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆமென். இன்றைக்கு நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் நாம் எதிர்கொள்ளுகிறோம். அதாவது we face a lot of temptations in life. ஆமென். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த பூமியிலே மாம்சமும் இரத்தம் உடையவர்களாக நாம் இருக்கிறபடினாலே பலவிதமான சோதனை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த சோதனையை நாம் எப்படி ஜெயிப்பது என்று நாம் கற்றுக்கொள்ளுவோமானால் மிக சுலபமாக அந்த சோதனையெல்லாம் நாம் ஜெயித்து விடுவோம். ஆனால் அந்த சோதனையிலே ஒரு மிக வஞ்சிக்கத்தக்கதான ஒரு காரியம் இருக்கிறது. There is a deception in the temptation. You know what is the deception in the temptation? என்ன டிசெப்ஷன் என்றால், இந்த சோதனை எனக்கு மாத்திரம்தான் வந்திருக்கிறது, வேற யாருக்குமே இப்படிப்பட்ட சோதனை வரல, அதனால இந்த சோதனை யாருக்குமே புரியாது, இது எனக்கு மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு சோதனை வந்துடுச்சு என்று பிசாசானவன் மனுக்குலத்தை என்ன பண்றான், உங்களையும் என்னையும் என்ன பண்றான், ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் நம்மை அவன் வஞ்சிக்கிறான். ஏதோ நமக்கு தான் சோதனை வந்ததை போல, நாம் தான் சிக்கி கொண்டதை போல, நாம் தான் இந்த உலகத்திலே இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளாக போராட்டத்திற்குள்ளாக போகிறதை போல, அப்படி ஒரு விதமான ஒரு காரியத்தை நம் மீது அவன் வைக்கிறான். அதை நாம் நம்பும்படி அவன் செய்கிறான். அதை நம்பின பின்பு நாம் அதை விசுவாசித்து விடுகிறோம். பிறகு எல்லாரிடத்திலே போய் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம், எனக்கு வந்ததை போல யாருக்குமே பிரச்சனை வந்ததில்லை, எனக்கு நடக்கிறத போல யாருக்குமே நடக்கிறது இல்லை என்றதை விசுவாசித்து சொல்லி சொல்லி விசுவாசித்து அந்த சோதனையிலிருந்து ஜெயிக்க முடியாமல் அந்த சோதனையிலே சிக்கி விடுகிறார்கள். சத்துருவானவன் அவர்களை அந்த சோதனையிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மட்டுமல்ல, எல்லாருக்கும் வாழ்க்கையிலே உங்களுக்கு எப்படி சோதனை வந்திருக்கிறதோ அப்படிதான் எல்லாருக்கும் சோதனை வந்திருக்கு. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் which is very common to man, அதாவது ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் such kind of temptations which are common to man என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் சொல்லுகிறார்கள் anthropinos. anthropinos என்றால் என்ன என்றால் common place to humans. மனிதர்கள் என்றாலே இப்படிப்பட்ட சோதனை வரதான் செய்யும். ஆமென். உங்களுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது, எனக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் கிடையாது, மனிதர்கள் ஆனாலே நமக்கு சோதனை வரதான் செய்ய போகிறது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவருக்கும் சோதனை வந்திருக்குது, அவருக்கும் சோதனை வந்திருக்கிறது. ஆகவே நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் சோதிக்கிறது இல்லை, சோதனை பிசாசு கொண்டு வரான். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு பிசாசு உங்களை திராணிக்கு மேலாக சோதிக்காதபடிக்கு தேவன் என்ன பண்ணுவாராம், விடமாட்டாரு. திராணிக்கு மேல நீங்கள் சோதனை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் விட மாட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி நீங்கள் தப்பிக்கும்படி உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார், சோதனையிலிருந்து தப்பிக்கும்படி வழி செய்கிறார். ஆனால் நாம் போய் சிக்கக்கூடாது. இந்த சோதனையிலிருந்து தப்பிக்க வழியே கிடையாது, கர்த்தரே நினைத்தா கூட எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது, அப்படிப்பட்ட அறிக்கையை சொல்லுகிற மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிக்கைகளை மனிதர்கள் சொல்லிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள், என்னை கடவுளே காப்பாற்ற முடியாதுங்க என்று. ஆனால் கடவுள் இங்க என்ன சொல்லுகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த சோதனையிலிருந்து தப்பிக்க வழியை உண்டு பண்ணுவேன்.
அப்போ வேதத்திலிருந்து பல சோதனைகள், பல தேவனுடைய ஊழியர்கள், அதாவது தேவனுடைய ஜனம் பல விதமான சோதனையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். They have faced a lot of temptations in the Bible. வேதத்தில் இருக்கிற அநேக தேவனுடைய, அதாவது தேவனுடைய ஜனம் பல விதமான சோதனைகளை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் எதிர்நோக்கி வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் வருகிற சோதனை இங்க ஒருத்தருக்கு வந்திருக்கு. சொல்லுங்க, எல்லாருக்கும் வருகிற சோதனை இங்க ஒருத்தருக்கு வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்கு? ஆபிரகாமுக்கு வந்திருக்கு. இங்க என்ன பிரச்சனை? ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னபடி ஆபிரகாம் தன் தேசத்தை விட்டு, தன் இனத்தாரை விட்டு, தன்னை சார்ந்த எல்லாரையும் விட்டு அவர் புறப்பட்டு செல்லுகிறார். அவர் புறப்பட்டு சென்ற பிறகு தேவன் அவரை சந்திக்கிறார். தேவனிடத்தில் ஆபிரகாம் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், எனக்கு பிள்ளை செல்வம் இல்லையே, எனக்கு 75 ஆண்டுகள் எனக்கு பிள்ளை செல்வம் கிடையாது. என் வீட்டில் வேலை செய்ய இருக்கிறார் எலியேசர், அவருடைய பிள்ளையை தான் என்னுடைய மகனாக நான் தத்தெடுத்து கொள்ள வேண்டும் என்னமோ என்று தெரியவில்லை. எனக்கென்று சொந்தமா பிள்ளை இல்லை. அநேகருக்கு இன்றைக்கு உலகத்தில் ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஒரு சோதனை. அவங்களுக்கு என்ன சோதனை? எனக்கு சொந்த பிள்ளை இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் அ சைல்ட் மை செல்ஃப். எனக்கு பிள்ளை இல்லை என்று அநேகர் இந்த உலகத்தில் அநேக தம்பதியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. அவர்கள் தேவனை பார்த்து கேட்கிறார்கள், எனக்கு ஏன் இந்த சோதனை வந்திருக்கு? எனக்கு ஏன் பிள்ளை இல்லை? எனக்கு ஏன் நீங்க பிள்ளை கொடுக்கல? எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் எனக்கு பிள்ளை பிறக்கலையே என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், என்று அவர்கள் மனம் உடைந்து போகிறார்கள், என்று அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் சில வேளையில் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை என்று. கிடையாது. 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கே இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு மாத்திரமல்ல, பிள்ளை செல்வம் இல்லாதவர்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு மாத்திரமல்ல, 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஆபிரகாமுக்கும் இதே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? அவருக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கு என்ற ஒரு மன வருத்தம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவருடைய வேலைக்காரனுடைய பிள்ளையை தான் அவருடைய சுதந்திரவாளியை வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு யோசனை இருக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமே, உன்னுடைய வித்திலிருந்து ஒரு பிள்ளையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஒரு வாக்கை தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறான். சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு சொல்லுகிறான். ஆபிரகாமுக்கு அதை சொன்ன பிறகு என்ன நடக்கிறது? சோதனை வருது பாருங்க. ஆபிரகாமுக்கு பல விதமான சோதனை. வயசாயிடுச்சு, குழந்தை இல்லை. அது நிமித்தம் தேவனிடத்திலே போகிறாரு. தேவனிடத்திலே சென்று தேவனிடத்திலே கேட்டால் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. 10 வருடங்கள் ஆச்சு, ஒன்றும் நடக்கல. இப்ப சாராள் சொல்றாங்க, நீ ஆகாரோடு இணைந்து எனக்கு ஒரு பிள்ளை எப்படின்ட்டு. அவளுடைய வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் போறாரு. போன உடனே கர்ப்பம் தரிக்கிறா ஆகாரு. அவ கர்ப்பம் தரித்த மாத்திரத்திலே சாராளை அற்பமாக பார்க்கிறாள். இது எல்லாரும் வீட்டில் நடக்கிறது தான். ஆமென். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது என்றால் அப்படிதான் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அநேக குடும்பங்களிலே, அதாவது இந்த உலகத்திலே பல குடும்பத்திலே பிள்ளை செல்வம் இல்லை, எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு வழியிலே, ஏதாவது ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு ஆர்டிபிஷியலாக ஏதோ ஒரு விதத்தில் போய் நம் பிள்ளை எப்படியாவது பெற்றெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு நெருக்கம் வருகிறது. சத்துருவானவன் ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். அந்த சோதனையிலே அவர்கள் வேதனை அடைகிறார்கள். என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ செஞ்சு சில வேளையில மாட்டிக்கிறாங்க. ஏதோ செஞ்சு சில வேளையில் அவர்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் நடந்து விடுகிறது. இங்க தேவனை விசுவாசிக்க ஆபிரகாம் தவறினதை போல அநேகரும் தேவனை விசுவாசிக்க இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தவறுகிறோம். அநேகருக்கு சோதனை வருகிறது. ஆனால் நம் திராணிக்கு மேலாக தேவன் நம்மை சோதிக்க மாட்டாரு. நாம் அந்த சோதனையிலிருந்து தப்பும்படிக்கு ஒரு வழி செய்வாரு. அப்போ இன்றைக்கு நாம் போற பிரச்சனை, நாம் போற போராட்டத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு ஒரு வழியை தேவன் செய்வார் என்ற அந்த சத்தியத்தை அறிந்து நாம் சோதிக்கப்படுகிற வேளையிலே தேவனிடத்திலே போக வேண்டும். தேவனுடைய வார்த்தை அண்டையிலே போக வேண்டும். தேவனுடைய வசனத்தண்டையிலே போக வேண்டும். தப்பி செல்லும்படிக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையிலே நமக்கு காரியத்தை அறிவிப்பார். இவ்வளவு வருடங்கள் ஆகிறது, இன்னும் குழந்தை இல்லையே, எங்கேயும் போக முடியலையா, எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியலையா, யார் முன்னாடி தலை காட்ட முடியலையா? கர்த்தரிடத்துல போங்க. சோதனை பெருகிடுச்சு.
எங்கேயும் வெளியே தலை காட்ட முடியல, வீட்டில் வேதனையா இருக்கு, என்ன பண்றேன்னு தெரியல, ஏதாவது செய்யணும், செஞ்சாலும் சரியா அமைய மாட்டேங்குது. தேவனிடத்துல போங்க, தேவன் உங்களுக்கு வழியை காண்பிப்பார். அல்லேலூயா. சோதனை உங்களுக்கு தான் என்று சொல்லி வீட்டில் உட்கார்ந்து அப்படியே உடைஞ்சு போய் உட்காரக்கூடாது. கர்த்தரிடத்துல போனோம், அவர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென்.